ஒரு மனிதன் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார், தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறானோ அதுதான் அவன் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நான் இப்ப ரொம்ப போல்டா சொல்றேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நாங்க பேசுற போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும், அதை செஞ்சுடலாம் இதை செஞ்சுடலாம்னு தோணும். நாளைக்கு காலம் வர அப்படியே பல விஷயம் காணாம போயிடும். போகும்போதே டிக்கெட்டை கீழே போடுற மாதிரி பல பேர் என்னன்னா எண்ணங்களையும் கீழே போட்டு அப்படியே போனவங்க உண்டு பல பேர், இல்லையா? நீங்க இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து சிந்திச்சது எதுவாவது உங்களுக்கு பயன்படுமானா, நான் ஆழமா சொல்ற சுவாமி விவேகானந்தர் பாஷையில, நீங்கள் தனியாக இருக்கிற போது மீண்டும் இந்த சிந்தனை உங்கள் உள்ளுக்குள் வந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படும். நீங்கள் தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படும். தனியா இருக்குங்கிறது ரெண்டு வகையிலும், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. தனியா இருக்கிறதுனா நிறைய எண்ணங்கள்ல குழம்பாம தனியா இருக்கிறது, 10 பேருக்கு மத்தியில இல்லாம தனியா இருக்கிறது. ரெண்டு சேர்ந்து தான். தனியாக இருக்கும் போது என்ன சிந்திக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. யோசனை சொல்றது ரொம்ப சுலபம், பின்பற்றுவதான் உலகத்திலே கஷ்டம். சொல்றது ரொம்ப ஈஸி. நான் வேடிக்கையா ஒரு கதை சொல்றது. ஒரு 100 கோழி வச்சிருந்தா ஒரு பையன். 100 கோழியை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி ஒரு ஆலோசகத்தை கேட்டா அவர் சில யோசனை எல்லாம் சொன்னார். கரெக்டா ஃபாலோ பண்ணா 50 செத்து போச்சு. ஏதோ அவரால் புண்ணியம். அவர்கிட்ட போனோன்னு சொன்னார், அதை பத்தி கவலைப்படாது, 50 இருக்குது இல்ல, நான் புதுசா ஆஸ்திரேலியா இருந்து ஒரு யோசனை வந்திருக்கு, அதை சொல்லி கொடுக்குறேன் செய்யினாரு. 25 செத்து போச்சு. சார் 25 தான் சார் இருக்கு, அதுவும் செத்து போச்சு, இப்ப 25 மிச்சம் இருக்குன்னா. ஒண்ணு கவலைப்படாத, அமெரிக்கால புதுசா கோழி வளர்ப்பு பத்தி ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறான், அதை இப்ப நீ டெக்னிக் அடாப்ட் பண்ணி எல்லாம் சரியா போயிடும்னா அடாப்ட் பண்ணா. பாக்கி 25 போயிடுச்சு. அவன் இவன்ட்ட வருத்தமா சொன்னான், 100 கோழி வச்சிருந்தேன், உன் யோசனையை கேட்டா எல்லாம் செத்து போச்சு. அதுக்கு அவன் சொன்னான், பாருங்க இன்னும் கூட என்கிட்ட யோசனை இருக்கு, ஆனா உங்ககிட்ட தான் கோழி இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா. அது மாதிரி நீங்க நிறைய யோசனை நிறைய பேர்ட்ட இருக்கு. சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல, நீங்க அதை எவ்வளவு எடுத்துக்க போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வாழ்க்கை அமைக்க முடியுமே ஒழிய நான் அத்தனையும் அள்ளி கொண்டாந்து சொல்லிட்டு போறதுக்காக வரல. ஒரு வார்த்தை நேற்றுக்கு இந்த ரேடியோ டிஸ்கஷன்ல வந்தது, கற்றுக் கொடுப்பீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு வாசகர். அப்போ அழகா பாலகுமார் சொன்னார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். உண்மை, நிறைய சொல்லலாம், ஆனா கத்துக்கிறது அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அவங்க கையில தான் இருக்கு. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு நடிப்பு கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டுல, எப்படி நடிக்கணும் சொல்லி கொடுக்கறதுக்கு திரைப்பட கல்லூரி இருக்கு. பல என்ன சொல்ல போனா பல போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியே கூட சில காலேஜஸ்ல எல்லாம் டிப்ளமாவோட அதோட எல்லாம் வந்துருச்சு, நடிப்பை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டுல வந்துருச்சு. ஒன்ன மறந்துடாதீங்க, இந்த நடிப்பு கல்லூரியில் முறையாக பாடங்களை கேட்டு படித்த எல்லோரும் சாதித்ததை விட எந்த நடிப்பு கல்லூரிக்கும் போகாத சிவாஜி கணேசன் தான் அதிகமாக சாதித்திருக்கிறார் என்பதை யோசித்தால் என்ன உண்மை? இன்னும் சொல்ல போனால் இந்த நடிப்பு கல்லூரிகளுக்கு வேண்டிய சிலபஸையே அவர் நடிப்பு தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று பார்த்தால் அவருக்கு யாரும் நடிப்பு கல்லூரியில் பாடத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் சிவாஜி கற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். சொல்லிக் கொள்வதால் அறிவு வளர்வதில்லை, கற்றுக்கொள்வதால் அறிவு வளர்கிறது. யாரும் எதையும் சொல்லித்தர மாட்டார்கள், ஆனால் நீங்களாக கற்றுக்கொள்ளுங்கள். அந்த கற்றுக்கொள்வதற்கு என்ன வேணும்னா விழிப்பு வேணும், கிராஸ்பிங் பவர், உள்வாங்கும் திறன். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி உள்வாங்கக்கூடிய ஆட்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஈவன் சிஸ்டமேட்டிக் எஜுகேஷன் மூலமா ஒருத்தர் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரலாம்னா there is a limit for it. ஒரு எல்லா வரைக்கும் தான் கொண்டு வர முடியும். You can educate fools but you cannot make them wise அப்படின்னா நீ முட்டாளவனா படிக்க வச்சுடலாம், பட் பெரிய அறிவாளி ஆக்கிட முடியாது. You can educate fools but you cannot make them wise. ஏன்? நான் ஒரு சொற்பொழிவு சின்ன உதாரணம் சொன்னேன். ஒரு சீன மகாராஜா அவருடைய புள்ள பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், தன்னுடைய பிள்ளைக்கு பட்டம் கட்டணும்னு. அந்த புள்ள மக்கா இருந்துட்டான். இந்த பிள்ளைக்கு பட்டம், அது பவர்ல இருக்கிற பல பேருக்கு சிக்கல், அவன் புள்ள கரெக்டா மக்கா வந்து பிறந்துருவான், பெரிய சிக்கல் அது. அந்த பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் ஆசைப்பட்டான், அந்த ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். நீ ராஜா அதை கெட்டிக்கான உன் புள்ள மக்கா இருக்கிறான், அவனை ராஜாவை நாங்க வச்சுக்க மாட்டோம். உடனே ராஜா அவனை ஒரு வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வாடான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டியில போய் படிக்க வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த புள்ள வந்த உடனே இப்ப என் புள்ள படிச்சுட்டான், அறிவாளி ஆயிட்டான். அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிருந்தான், சூட் கோட்லாம் போட்டிருந்தான், எல்லாரும் பார்த்து ஹல்லோன்னு கை குலுக்குறான், ரொம்ப டீக்கா சாப்பிடுறான், ஸ்பூன் வச்சு சாப்பிடுறான், ஃபோர்க் வச்சு சாப்பிடுறான், ரொம்ப மாறி போயிட்டான். எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ரொம்ப அறிவாளி ஆயிட்டான், ரொம்ப படிச்சுட்டான் அப்படி. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்துக்கு கிழவன் சொன்னா, நீ அறிவாளி ஆயிட்டான்னு சொன்னா நான் எப்படி நம்புறது, நான் அதை டெஸ்ட் பண்ணணும்னா பண்ணு. அவன் டக்குன்னு கையில இருந்த மோதிரத்தை கழட்டி உள்ளங்கையில வச்சு மூடிக்கிட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ என்ன படிச்சுட்டு வந்த அப்படின்னா. என்னெல்லாமோ படிச்சிருக்கேன், ஜோசியம் கூட தான் படிச்சிருக்கேன், எல்லாமே படிச்சிருக்கிறேன், ஏதோ கேள்வி பதில் சொல்றேன். அப்பதான் மோதிரத்தை கழட்டி உள்ள வச்சுக்கிட்டு, ஜோசியெல்லாம் படிச்சிருக்கிறியா, சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா. ஒன்னொரு பேப்பர் பேனாலாம் எடுத்து அப்படிலாம் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி யோசிச்சு சொன்னா, அது வட்டமாக இருக்கிறது, உள்ள இடைவெளி இருக்கிறது, அது வட்டமாக இருக்கிறது, உள்ள இடைவெளி இருக்கிறது, கொஞ்சம் ஒளியாகவும் இருக்கிறதுன்னா. அது என்னன்னு சொல்றான்.
அது எங்க சிலபஸ்ல இல்லைன்னா. இது பெரிய சிலபஸ் இருக்கணுமா, பாடத்துல இருக்கணுமா? காமன் சென்ஸ் ஒண்ணு இருந்தா சொல்ல மாட்டேன். இவ்வளவு சொல்றது வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கு, உள்ளுக்குள்ள காலியா இருக்கு அப்படின்னு சொல்றதுல அப்ப காமன் சென்ஸ் யூஸ் பண்ணணும். அவன் எப்படி யோசிச்சுட்டு சொன்னான், அப்படி வேணா என் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சொல்றதா இருந்தா அது ஒரு வண்டி சக்கரம் தான். அதாவது இவனுக்கு சிலபஸ்ல சொல்லி கொடுத்தபடி வட்டமா இருக்கு, ஒளியா இருக்கலாம் தெரியுது, ஆனால் வண்டி சக்கரத்தை உள்ளங்கைக்குள் வைக்க முடியாது என்ற காமன் சென்ஸ் இல்லை. காமன் சென்ஸ் இல்லாமல் செவன்த் சென்ஸை அடைய முயற்சி செய்து என்ன செய்வது? உலகத்தில் முதலில் அவரவருக்கு உரிய உள்விழிப்பு ஏற்பட்டாக வேண்டும். இன்னொருவர் சொல்லிக் கொடுப்பதால் மட்டுமே ஒருவர் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. தான் உள்ளிருந்து வாங்கிக் கொள்ளுகிற திறன் இல்லை என்றால், தான் அதை உள்ளிருந்து அறிந்து கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற திறன் இல்லை என்று சொன்னால் இன்னொருவர் முயன்று ஒருவரை அறிவாளியாக ஆக்கிவிட முடியாது. இந்த அடிப்படை உணர்வை முதலில் நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் படைப்பே அப்படித்தான் இருக்கு. என்னன்னா நாம சொல்லிக் கொடுக்கறத விட கத்துக்கிறத வச்சுதான் அது மேல வருது. ஆனா அதை நம்ம கவனிக்கல. இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி சொல்லுவாங்க. என் குழந்தைய எப்படி வளர்க்கறேன், நான் 100 விஷயம் சொல்லிக் கொடுத்தேன், ஆனா என் குழந்தை எதையுமே கத்துக்கல. ஒண்ணு மறந்துடாதீங்க, நீங்க சொல்லிக் கொடுக்கிற எதையுமே அது கத்துக்காது, ஆனா தானா கத்துக்கிறத கத்துக்கும். நீங்க 100 விஷயம் சொல்லிக் கொடுப்பீங்க, அது எதுவுமே அது மண்டையில ஏறாது, ஆனா தானா கத்துக்கிறது கத்துக்கும். எங்களுடைய வீட்டுல நடந்த நிகழ்ச்சி சொல்றோம். அப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள் இறந்து போன சமயத்துல நாங்க வீட்டை விட்டு வெளியில போக முடியாம டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வீட்டுல எங்கேயும் போக முடியாது. டிவியில அவருடைய ஃபியூனரல் எல்லாம் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா. அப்ப உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் யாரும் வெளியில போக முடியாது, உள்ள வர முடியாது, காய்கறி எல்லாம் கூட கிடைக்காது, பால் எல்லாம் கூட கிடைக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் எங்க வீட்டுல ஒரு விருந்தாளி வந்து 2 நாளா தங்கி இருக்கான். அவனுக்கு எதை பத்தி என்ன கவலை, எது கிடைச்சா என்ன கிடைக்காச்சுன்னு, அவனுக்கு எல்லாம் கரெக்டா கிடைக்குது. அவன் நல்லா மத்தியானம் சாப்பிட்டு கட்டில் மாட்டு பட்டுட்டான். நாங்க இந்த ஃபியூனல் பார்த்துட்டே இருக்கிறோம். அப்ப என்னோட சின்ன பொண்ணுக்கு ரொம்ப வயசு ரொம்ப குறைச்சிருவோம், சின்ன குழந்தை பார்ப்போம். நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காரியம் பண்ணா, அவன் கட்டில படுத்திருக்கிறான். இவன் என்ன பண்ணினா, நாற்காலி நான் உட்காரத்துக்குன்னு போட்டு ஒரு சின்ன தலகாணி வச்சிருக்கேன், வட்டமான தலகாணி, நடுவுல அந்த துவாரம் இருக்கு, அந்த ஹீட் வரக்கூடாதுங்கிறதுக்காக நாற்காலி உட்கார்ந்து எழுதுறதுக்காக போட்டிருக்காரு. அந்த தலகாணி எடுத்தா, வட்டமா இருந்து நடுவுல காலியா இருக்கிற தலகாணி எடுத்தா, இவன் படுத்திருக்கிறான். இவன் ஒரு சுத்தி வந்தான். என்ன பண்றான்னு விளங்குதா? அதை கையில எடுத்துக்கிட்டா அவன் ஒரு சுற்று, அவனும் அது மாதிரிதான் படுத்திருக்கான். அப்படி சுத்தி வந்துட்டு அந்த தலகாணி அவன் காலுங்கிட்ட வச்சுட்டு அப்படி கும்பிட்டாங்க. அப்படியே திட்டுக்கிட்டு போய் என்ன பண்ற அப்படின்னு. சும்மா இருப்பா, டிவியில வர்றத பண்றேன்னு. நான் அவளுக்கு 100 ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், 100 விஷயம் சொல்லி கொடுத்திருக்கிறேன், அவ எதையுமே பண்ணதில்லை. இதை நான் சொல்லியே கொடுக்கல, கரெக்டா பண்ணிட்டாளே. இளம் வயதில் பிறர் சொல்லிக் கொடுப்பது மண்டையில் ஏறாது, தானாக கற்றுக்கொள்வது கண்டிப்பாக ஏறும். இன்னொருவர் எதையும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் இல்லை, தானா கற்றுக்கொள்வது. அப்ப நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு நாம நினைச்சா, நாம் சரியானபடி இருந்தால் மட்டுமே அவர்கள் சரியாக இருக்க முடியும் என்பதை பெற்றோர்கள் முதலில் உன்னை அறிதல், பிள்ளைகள் அல்ல தன்னை அறிந்தால் தான் தன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதையும் அறிய முடியும். We want to blame them. அவங்கள கூட சொல்ல விரும்புகிறோம், நம்மை பார்த்துதான் பல விஷயங்களை அவர்களாக கற்றுக்கொள்கிறார்கள், சொல்லிக் கொடுப்பதை அல்ல. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் மேல போவோம். எந்த வகையில மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டே போக வேண்டும், எந்த அளவுக்கு அவன் மேல போகணும்? தன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு பல செக்ஷன் இருக்கு. இப்ப நான் வேற யாரையோ சொல்றதை விட நான் எங்கிலிருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன அறிதல் சொன்னா, நான் ஒரு சுகி சிவம், ஒரு பேச்சாளர், அது ஒரு எழுத்தாளர், ஒரு இந்தியன், ஒரு இந்திய தமிழர், இப்படி சில எல்லைகள் இருக்கு. ஆனா என்னுடைய எல்லை எந்தெந்த இடத்துல என்னன்னா அது மாறிக்கொண்டே இருப்பது என்பதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். என்னுடைய குடும்ப மருத்துவர், ஃபேமிலி டாக்டர், எங்க அப்பாவோட வயசுல பெரியவர், வெரி சீனியர். அவர்களுடைய பேச்சுனா அவ்வளவு உயர். ஏன்னா இத்தனோண்டு பையன்ல இருந்து அவர் பார்த்திருக்கிறார். நான் இத்தனோண்டு பையனா ஸ்கூல் படிச்ச காலத்துல இருந்து அவர் வைத்தியம் பண்ணிருக்கிறேன். இப்ப நான் போனா எந்திரிச்சு கை குலுக்குவார். உன் கேசட் கேட்ட ரொம்ப பிரமாதமா இருந்தது, திருவண்ணாமலை கேட்டு அப்படியே என்னமோ மாறி ஆகி போச்சு அப்படிம்பார். எல்லாம் சொல்வார், உன்னை மறந்துடக்கூடாது. என்னுடைய பேச்சுல அவர் அவ்வளவு பரம ரசிகர், எல்லாம் சரி. நான் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கணும், என்ன, நான் இப்ப அவரை பார்க்க போறதுக்கு ஒரு நோயாளியா, ஒரு உடம்பு சரியில்லை. அந்த சந்தர்ப்பத்துல உன் பேச்சு என்னமோ இருக்கு தெரியுமா, எவ்வளவு விஷயம் சொல்ற, எல்லாம் சொல்வார். சொல்லுவார், உடம்ப குறைய எல்லாம் சொல்ற, இப்படி இருந்தா உடம்பு என்ன ஆகும், பட்னி கிடையா, மனசு கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு, குறைய ரொம்ப உரிமையா சொல்றார். என்ன இப்படி? இப்ப பாருங்க, ஊருக்கெல்லாம் புத்தி சொல்ற சொற்பொழிவாளர்ங்கிறது எனக்கு மேடையோட சரி, டாக்டர் கிளினிக்குள்ள போய் உட்கார போது கை கட்டி மரியாதையா உட்காரணும். ஏன், இங்கு நான் வேறு, அங்கு நான் வேறு. இங்கு நான் பேசி அவர் கேட்கணும், அங்க போனா அவர் பேசி நான் கேட்கணும். அந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற, இந்த இடத்துல என்னுடைய ரோல் வேற. ஒரு மனிதன் எல்லா இடங்களிலும் ஒரே தன்மைத்தோடு இருந்து விட முடியாது. அவன் வெவ்வேறு ரோல் பிளே பண்றோங்கிற தெளிவை அறிந்து கொண்டு விட்டால் தான் எத்தனை பன்முக மனிதனாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்ப எனக்கு எல்லாம் பேச தெரியுதுங்கிறதுக்காக டாக்டர் சொல்லும்போது குறுக்கு நாம பேசிட்டு இருக்க முடியுமா? அங்க நான் பேஷண்டா வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன், ஒரு ஊசிக்கு 2 ஊசி போட்டுருவாரு.
அப்ப அது அவருடைய பிளேஸ். அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்க வேண்டிய பொறுப்பு என்ன இடத்துல இருக்கு. அவர் மேடையில வந்து ஏதாவது உட்கார்ந்தா நான் டாக்டரை வாங்குவாங்கன்னு வாங்குவேன். அதை மரியாதையை கேட்டு அவர் பாட்டுக்கு எழுச்சி போகணும். இப்ப என்னன்னா எல்லா இடத்திலும் சுகி சிவம் ஒன்றல்ல. பேசுகிற போது பேச்சாளர், ஆனால் மருத்துவர் முன்பு போகிற போது ஒரு அடக்கமான நோயாளி. இதுதான் பல பேருக்கு தெரியலனா எல்லா இடத்திலையும் தன்னை ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டு அபத்தமா ஏதாவது பண்ணிடும். உன்னை அறிதல் என்றால் ஒவ்வொரு இடத்தில் உன்னுடைய எல்லை ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. நீ இந்த இடத்துல யாரு, இந்த இடத்துல உன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா பலவிதமான காரியங்களை சுலபமா செய்யலாம். இது ஒரு கோணம் உன்னை அறிதல் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு கோணம் என்னன்னா, நேற்று நான் வானிலை பேசுற போதே சொன்ன ஒரு வார்த்தை எப்படின்னா, ஒரு மனிதன் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய பலம் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தன்னுடைய திறம் தெரிஞ்சுக்கணும், திறமை என்ன அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு, தான் வாங்கி வந்த வரம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். தன்னுடைய பலம் என்ன, திறம் என்ன, வரம் என்ன, 3 இருக்கு. இப்ப பலம்ங்கிறது எல்லாருக்கும் ஆவரேஜா இருக்க ஒழிய எல்லாரும் எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைச்சு ஜெயிச்சிட முடியாது. அவங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்ப 12 அடி தாண்டு 10 அடி தாண்டனா 12 அடி தாண்டலாம் நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். 10 அடி தாண்டனா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர்னாரே திருவள்ளுவர். அது மாதிரி மேடம் நீங்க 20 அடி தாண்டுங்கன்னா என்ன அர்த்தம், நம்மள ஒழிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஓ பண்றனே அப்படின்னா நம்ம கதை என்ன ஆகிறது. அப்ப தன் பலம் தெரியணும். முதல்ல தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் தன்னுடைய திறம் என்ன, எந்த விஷயத்தில் நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு தன்னுடைய திறம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தன் பலம் தெரிகிற போது என்ன சிக்கல் வரும்னு கேட்டீங்கன்னா, நிஜமாவே நமக்கு பலம் இருந்து நமக்கு அது புரியாம இருக்கலாம். இது ஒரு நிலை இருக்கு. பல வகையில பல பேருக்கு பல வகையான பலம் இருக்கும், ஆனா தங்கிட்ட அது இருக்குங்கிறது தெரியாம இருக்கும். நாங்க புராணங்கள் பேசுற போது ஒண்ணு சொல்லுவோம், அனுமனுக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படிம்போம். நான் சொல்லும் போது ரிலிஜனா இருக்கும். நான் வேற ஒரு பகுதியில் சிறுத்தைக்கு தன் பலம் தெரியாதுமா, விலங்கி அல்ல, புலியை விட சிங்கத்தை விட சிறுத்தைக்கு வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாதா, சிறுத்தைக்கு தன்னுடைய பலம் தெரியாது அப்படின்னு விலங்கி அல்ல ஒரு கருத்து உண்டு. நிறைய பலம் உண்டு சிறுத்தைக்கு, ஆனா தன் பலம் என்னன்னு சிறுத்தைக்கு தெரியாதுன்னா. அது மாதிரிதான் புராணத்தை சொல்லுவாங்க, அனுமனுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாது, கடல் தாண்டதுன்னு சொன்னா தனக்கு அது முடியாதுன்னு முதல்ல நினைக்கிற அனுமன், அப்புறமா உன்னால முடியும் அப்படின்னு ஜாம்பவான்னு ஒருத்தர் சொல்லி அவன் கடல் தாண்டி போனா அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நான் இதை வச்சு ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். எப்படின்னா, முதல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம கவனிச்சுக்கணும். நாம சோர்ந்து போற போது தட்டி கொடுக்கறவங்களா 2 பேர் இருந்தாலே பல காரியத்தை ஜெயிக்கலாம். இதை விட நம்மளை டிஸ்கரேஜ் பண்றவங்களையே சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்மால முடிஞ்ச உதவி அப்படின்னு. அப்புறம் நம்ம எப்படி வளர்றது, மேல நம்ம ஏதாவது முடியலன்னு சொல்ற போது, பையன் முடியலன்னு சொல்றான், முடியும்டா ராஜா நீ எழுதி பாடுறா, பரீட்சை எழுதலாம், பாஸ் பண்ணலாம்டா கண்ணா, அதை விட்டுட்டு நீ எங்க உருப்பட போற, நீ விளங்க போறதே இல்ல, நீ ஒண்ணு, அவனே டிஸ்கரேஜ் ஆயிருக்கான். அப்ப இன்னும் டிஸ்கரேஜ் பண்ணக்கூடிய லெவல்ல சுத்தி இருக்கிறவங்க இருந்தா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும்? அப்ப ஒண்ணு தேர்ந்தெடுத்துக்கணும், நம்முடைய பலத்தை கண்டுபிடிக்கணும். நம்மால நம்முடைய பலத்தை உணர முடியுதோ முடியலையோன்னு குழப்பம் வந்தா நம்மை தட்டி கொடுக்கிறவர்களாக நம்முடைய சுற்ற இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கறதையாவது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமன் கூட கடல் தாண்டுகிற போது தன்னோட பலம் தெரியாம இருக்க ஜாம்பவான்னு ஒருத்தர் உன்னால முடியும்டா அப்படின்னு சொல்லி அவர் கடல் தாண்டினார் என்று ஒரு வரலாறு வருது. அப்ப டிஸ்கரேஜ் பண்றவங்களை நம்மளை சுற்றி ஒருபோதும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு மத்தியில நாம இருக்கக்கூடாது. இருந்தோம்னா இன்னும் நம்முடைய எல்லை கீழே 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 போயிடும். அப்ப முதல்ல தன்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ளுதல், அப்புறம் என்ன, தன்னுடைய திறத்தை தெரிந்து கொள்ளுதல். இங்க ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. திறத்தை தெரிந்து கொள்ளுதல்னா அது கரெக்டா பர்த்ல இருந்து இவ்வளவுதான் கிடையாது. அது வந்து டெவலப் ஆகிட்டே போகக்கூடிய விஷயம், நிறைய கூடிக்கொண்டே போகக்கூடிய விஷயம். 5 வயசு நமக்கு என்ன திறமை இருந்தோ அதான் 50 வயசுல இருக்கணும்னு ஒரு அர்த்தம் இல்லை. இருந்தா 45 வருஷம் வேஸ்ட்னு அர்த்தம். 5 வயசுல இருக்கிறதா எனக்கு 50 வயசுல இருக்கு அப்படின்னா இது என்னத்துக்கு அப்புறம்? அதனால சில பேர் பேசும்போது எனக்கு விவரம் தெரிஞ்சுன்னு ஆரம்பிப்பான். ஒருத்த கேட்டா, நிறுத்து, நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லு. ஏன், உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு ஞாபகமே இல்ல, அதனால நினைவு தெரிஞ்சுன்னு வேணா பேசு, உனக்கு விவரம் தெரிஞ்சுதா எனக்கு தெரியலன்ட்டான். அப்ப 5 வயசுல என்ன தெரியுமோ அதான் 50 வயசுல தெரியும்னா நம்ம இருந்து என்ன இல்லாம போய்தான் என்ன, திறமை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு சீலிங் கிடையாது, இதோட நின்று போயிடும் சொல்ல முடியாது. வளர்ந்து கொண்டே வரக்கூடியது, திறமையை வளர்த்து கொண்டே போகணும். அப்ப தன்னுடைய திறம் என்ன என்று காண்பது 2வது நிலை. அப்புறம் என்னன்னா தன் வரம் என்ன, அந்த தன் வரம் என்னங்கிறது தான் பாலகுமாரன் சொன்னது. உங்களுக்கு நீங்க மனித எல்லையில நின்று சிற்றெல்லையிலேயே என்னுடைய பலம் இவ்வளவுதான், என்னால திறமை இவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா ரியலி இட் இஸ் லிமிட்டட். ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு எல்லையோடு நின்று போயிடும். ஒரு செகண்ட் நீங்க மேல ஜம்ப் பண்ணி என்னன்னா சூப்பர் பவர். நீங்க எந்த ரிலிஜனா வேணா இருங்க, அதை பத்தி கொஸ்டினே கிடையாது. இல்ல ரிலிஜன் இல்லாத எத்திஸ்டா கூட எனக்கு பத்தி கவலை கிடையாது. ஆனா ஒரு உண்மை இருக்கு, என்னன்னா இந்த ஹியூமன் பவர் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட், பட் அன்லிமிட்டட் பவர் மேல இருக்கு. எல்லா இடத்துல சுத்தி இருக்கு. மேலனா மேல இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு.
நீங்க ஹியூமன் பவரை மட்டுமே வச்சு சில காரியம் செய்யற போது என்னன்னா ஒரு எல்லையில அந்த காரியம் முறிஞ்சு போகுது. ஆனா அந்த அன்லிமிட்டெட் பவரோட ஒரு லிங்க் மட்டும் நீங்க போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒவ்வொரு செயலும் எல்லையற்றதாய், முடிவற்றதாய், அழிவற்றதாய் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. என்னை சுகி சிவம் என்று உணர்கிற காலத்தில் என் செயல்திறன் குறைந்திருக்கிறது. நான் எல்லையற்ற பர ஆற்றலினுடைய ஒரு துளி, அதற்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்த மாத்திரத்தில் என் செயல் எல்லை, என் எண்ண எல்லை, என் பணி எல்லை விரிவடைந்து கொண்டே போகிறது. அது முடிவில்லாததாக இருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்வதா இருந்தா, அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. அலை தன்னை அலையாக நினைக்கிற போது கீழே மோதி அழிகிறது. ஆனால் அலை தன்னை கடலின் ஓர் உறுப்பு என்று புரிந்து கொள்ளுகிற போது, தன்னை கடலாக உணர்கிற போது அந்த அலை அழிவதே இல்லை. மீண்டும் 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 எழுந்து தன் ஆவேசத்தையும் பணியையும் செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் அலை என்ற சிற்றெல்லைக்கு போகிறார்கள். கடல் என்ற பேரெல்லைக்கு நீங்கள் வந்துவிட்டால் அதுதான் பரம்பொருளோடு நமக்கு ஏற்படுத்திக் கொள்ளுகிற தொடர்பு. நாம் அழிவற்றவர்கள் என்ற உண்மை புரிகிறது. நம் பலமும் பணியும் ஆற்றலும் பல மடங்கு விரிவடைகள். மதர் தெரசா இந்தியால தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன் தொடங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, ஒரு தேவாலயம் கட்டணும், இறைவனுக்கு ஒரு தேவாலயம் கட்டணும்னு மதர் தெரசா ஆசைப்படுறாங்க. ஒரு நாள் கையில ஒரு காசை வச்சு இப்படி மூடிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, நான் பெரிய தேவாலயம் கட்ட போறேன், கட்டத்துக்கு வேணுங்கிற காசு கூட என்கிட்ட இருக்கு, நான் கட்ட போறேன் அப்படின்னு. எவ்வளவு காசு இருக்கு காட்டுங்க, உள்ளங்கை வச்சு மூடிட்டு இருக்காங்க. காட்டுங்க அப்படின்னு ஒண்ணு இப்படி கையை திறந்து காமிச்சா 3 காசு இருந்தது. அதில் 3 காசு. அப்ப எல்லாம் சொன்னா, நீ அரைப்பைத்தியம்னு சொல்றது கரெக்ட் தான், 3 காசு வச்சிருக்கிற, நீ எப்படி பெரிய தேவாலயத்தை உன்னால கட்ட முடியும், எப்படி உன்னால கட்ட முடியும் கேக்குறாங்க. மதர் தெரசா சொன்னாங்க, உங்களுக்கு என்னன்னு தெரியுதுங்க? தெரசா நான் தெரியுறேன் இல்லையா? ஆமா. அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுது? 3 காசு தெரியுது இல்லையா? ஆமா. இந்த தெரசாவையும் 3 காசையும் நீங்க லிங்க் பண்ணிட்டு இதை வச்சு எப்படி கோயில் கட்ட முடியும்னு கேக்குறீங்க. இந்த 2 தவிர இன்னொன்னு இங்க இருக்கு, அது உங்க யாருக்கும் தெரியலையா? என்ன இங்க 3 இருக்கு. என்ன? ஒன்னு தெரசா, இன்னொன்னு 3 காசு, அப்புறம் என்ன? எல்லையற்ற இறை ஆற்றல் என் கூடவே இருக்கு. அதுதான் அந்த காரியத்தை முடிக்க போகிறது. உங்களுக்கு 2 தான் கண்ணுக்கு தெரியுது, அது தெரிய மாட்டேங்குது. ஆனா அதோடு எனக்கு இருக்கிற தொடர்பு தான் இந்த காரியத்தை வெற்றியாக ஆக்க போகிறது அப்படின்னாங்க. தட் இஸ் ட்ரூ. இப்ப நான் என்னுடைய எல்லையை சிற்றெல்லையிலேயே நிறுத்தி காரியம் செய்யறதா இருந்தா, ஒரு ஆபீஸுக்கு போலாம், ஒரு கம்பெனி ஓபன் பண்ணா ஒரு எல்லையோட நிறுத்தி விடலாம். ஆனால் என்னை பேரெல்லையாக ஆக்கி கொண்டால் என்னுடைய பணி அழிவதே இல்லை. திருவள்ளுவருடைய பணி அப்படி, சுவாமி விவேகானந்தருடைய பணி அப்படி. உலகத்தை மாற்றி அமைத்த எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் சிற்றெல்லையில் இருந்து செயல்பட்டதாக வரலாறே இல்லை. அந்த பேரெல்லையின் ஒரு உறுப்பாகவே தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். அதனால்தான் அவர்கள் செய்த அளவு பணி வேற யாராலும் செய்ய முடியவில்லை. உன்னை அறிந்தால் என்றால், உன்னை சிற்றெல்லையாக அறிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம். உன்னை பேரெல்லையாக நடந்தால் நீ உலகத்தையே நடத்தலாம். உன்னை சிற்றெல்லையாக புரிந்தால் நீ குடும்பம் நடத்தலாம். உன்னை பேரெல்லையாக உணர்ந்தால் நீ உலகத்தை நடத்தலாம். அப்ப நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம எப்படி அறிந்து கொள்ளுகிறோமோ அதற்கு ஏற்ற வகையில் நம்மாலே ஒரு காரியத்தை செய்ய முடிகிறது, வெற்றிகரமாக முடிக்க முடிகிறது. அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக்கா சாதாரண லெவல்ல மேல வரத்துக்கு உன்னை அறிதல் என்பது எவ்வளவு தூரத்துக்கு பயனுடையதா இருக்கு. நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி முதல்ல சொல்லணும். என்னன்னா, ஐ பிளே a different role சொன்னா விதவிதமான ரோல் பிளே பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு. அப்ப எந்த ரோல் நான் பிளே பண்றேன், அல்ல நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கை முழுக்க அங்கங்க நிறைவா இருக்கும். நான் கவுன்சிலிங் பண்றது இல்ல. தனியா யாராவது பேசினா நான் அதை தலையிட விரும்புறது இல்ல. ஒரு குடும்ப விஷயத்துல போய் உட்காந்து பேசி ரொம்ப சிரமமான காரியம். கவுன்சிலிங்க்கு வரவங்க பல பேர் கூட நம்ம கிட்ட கேட்டுட்டு ஒரு ஐடியாவை யோசிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. அவங்க விஷயத்துக்கு நம்ம என்டார்ஸ்மெண்ட் வாங்கத்தான் வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தா, என் ஒய்ஃப் மக்கு, அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், அதை நீங்க சொல்லுங்க, இதுக்கு என் வேலையாது. ஒய்ஃப் என்ன சொல்லுவா தெரியுமா? இந்த ஆள் ஒரு சிடுமுஞ்சி, எவ்வளவு சொன்னாலும் இவருக்கு சுறுசுறும் கோவம் தான் வருமே ஓடிய, நிதானமா அவனை சொல்றதுக்கே தெரியாது. அதை நானும் 50 வருஷமா சொல்லி பார்த்து அழுத்து போயிட்டேன், நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இது என் வேலையா? ஒய்ஃப் ஹஸ்பண்டை பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பத்தி ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கா. அது ரெண்டுக்கும் என்டார்ஸ்மெண்ட் யார்கிட்ட வாங்கி போலான்ட்டு என்கிட்ட உட்காந்துருப்பாங்க கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி. ஆனா நான் ஜெனரலா சொல்றேன், பொதுவா தனிப்பட்ட முறையில யார்ட்டையும் போகாம, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை ஒரு குடும்பத்துல ஏன் வருது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அல்லது இல்லற தகராறு பிரச்சனை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, ஒரு அடிப்படை உண்மையை இன்னும் பல பேர் குடும்பத்துல புரிஞ்சுக்கல. இப்ப நான் ஒரு ஃபாதர் அப்படின்னு ஒரு ரோலை நான் பிளே பண்ண ஆரம்பிக்கிறேன், வீட்டுல அப்பா அப்படின்ற ரோலை பிளே பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா என்டையர் நான் டிஃபரெண்ட் பர்சனா இருக்க வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் அப்படி ஒரு ரோல் நான் பெர்ஃபார்ம் பண்ற போது என்னுடைய ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய அப்ரோச், என்னுடைய திங்கிங், என்னுடைய லைஃப் ஸ்டைல், என்னுடைய பார்வை எல்லாம் மாற வேண்டியிருக்கு.
நான் சன், என்னுடைய அப்பாக்கு நான் மகன் வரும்போது நான் என்னுடைய என்டையர் ஸ்டைல் எல்லாத்தையும் நான் மாத்த வேண்டியிருக்கு இல்லையா? we play different roles, விதவிதமான பாவங்களை விதவிதமான வேலைகளை நாம செய்யறோம், விதவிதமான வேஷங்கள் போடுறோம். அந்த வேஷங்கள் எல்லாம் உண்மையான வேஷங்கள். அதான் வித்தியாசம். இல்லறத்துல கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறு, கணவன் மனைவி தகராறு இருக்கிறாங்களே, ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு விட்டா இல்லற சண்டையே வர முடியாதுங்க. என்ன ஒரு கணவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என் மனைவி எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு லிஸ்ட் வச்சிருக்கான். ஒரு மனைவி என்ன எதிர்பார்க்கறா தெரியுமா? இந்த கணவர் எனக்கு என்னென்ன உதவ முடியும்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கா. இந்த மாதிரி லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. இந்த லிஸ்ட் வச்சிருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. ஏன்? உங்களுக்கு இன்னொருத்தர் உதவுறதுக்கு கல்யாணம் அல்ல, இன்னொருத்தருக்கு நீங்க உதவுறதுக்கு தான் கல்யாணம். நான் அவளுக்கு என்ன பண்ண முடியும், நான் உனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இத கணவன் யோசிக்கணும். உனக்கு நான் எப்படி எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும், இத மனைவி யோசிக்கணும். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு இவ இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற கணவனுக்கும் எனக்கு இவர் இதெல்லாம் பண்ணினா என்ன நினைக்கிற மனைவிக்கு தான் தகராறு இருக்குமே ஒழிய, இவளுக்கு நான் என்ன உதவலாம் அப்படிங்கிற கணவனுக்கும் இவருக்கு நான் என்ன உதவலாம்ங்கிற மனைவிக்கு நடுவுல சண்டை வந்ததா வரலாறே கிடையாது, வரவே முடியாது. அப்ப என்னன்னா அந்த இல்லறத்துல உன்னை அறியணும், உன்னுடைய ரோல் என்ன, நீ என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். பெரிய சபை நான் சொல்லலாம் சொல்லாம போலாம், ஆனாலும் சொல்லாம போக முடியாது, சொல்லிட்டு போயிடுறேன். குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, தாம்பத்தியம் என்ன இருக்கு இன்னைக்கு? தாம்பத்தியம் எல்லாருடைய எண்ணம் என்ன தெரியுமா? தான் எப்படி சந்தோஷப்படுறதுங்கிற எண்ணத்தோட தாம்பத்தியத்துக்கு போறவே ஃபெயிலியர் ஆயிடுறான். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் தாம்பத்தியத்தில் வெற்றி பெறுகிறார்கள். தான் திருப்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியத்தில் தோற்று போகிறார்கள். எதிர்த்தரப்பை திருப்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தாம்பத்திய உறவில் தோற்றதாக வரலாறு கிடையாது. நான் அவளுக்கு நன்மை செய்ய வேணும், அவள் எனக்கு நன்மை செய்ய வேணும், இதான் சீக்ரெட், இல்லறத்துடைய சீக்ரெட். அதை விட்டு அவ எனக்கு இந்த உதவி பண்ணினா என்ன, அவள் நினைக்கிறா இவர் நமக்கு இந்த உதவி பண்ணா என்ன. அந்த திருப்தி, எதிர்த்தரப்பை திருப்தி செய்தல் என்பதுதான் இல்லறத்துடைய சீக்ரெட். அதை கணவன் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு அப்பா அந்த ரோல் நம்ம பிளே பண்ற போது நடந்து கொள்ள வேண்டிய முறையே வேற. குழந்தைகள்கிட்ட நடிக்கணும், கோவப்படுற மாதிரி நடிக்கணும். கண்டிப்பா குழந்தைகளை நம்மால கோச்சிக்க முடியாது, ஆனா கோவப்படுற மாதிரி நடிக்கணும். அந்த குழந்தைகள் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதே மாதிரி நம்ம அப்பாட்ட நம்ம இருக்க வேண்டிய முறை வேறையா இருக்கு. ஒரு இல்லற சராசரி லைஃப், ஆனா அதுல கூட நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள் வெவ்வேறு இருக்கு. நான் இதைத்தான் இல்லறத்துல சொன்னேன், குடும்பத்துல சொன்னேன். எந்த தொழிலுக்கு வேணா வாங்க, டீச்சர், குரு, ஒரு வாத்தியார், ரோல் ஆஃப் த குரு. ஒரு குருவனுடைய ரோல் என்ன? மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். ஆக்சுவலா குருங்கிற வாத்தியார் என்ன நினைக்கிறாரு? எங்க ஊர்ல 10 to 5 பாடம் நடத்தணும்னா 10 to 5 பாடம் நடத்தியாச்சு, the role of the guru finished. வெரி சாரி, 10 to 5 பாடம் நடத்துறது குருவோட ரோல் அல்ல. பின்ன என்னன்னா, அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல். அவன் அறிவு பெறுகிற வரையில் பாடம் நடத்துவதுதான் குருவினுடைய ரோல். அப்படி எத்தனை ஆசிரியர் வேலை பார்க்க முடியும்? இப்ப உண்மை அறிதல் நான் வேற அர்த்தம் சொல்றேன். என்னன்னா, நான் பள்ளிக்கூடத்து வாத்தியார் சார், 10 to 5 பாடம் நடத்தணும், வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு போட்டிருக்கேன், நான் நடத்துறேன்னா நீ வாத்தியார் என்னுடைய வேலை இதுன்னு அறிஞ்சிட்டது அர்த்தமே இல்ல. நீ குருவோட ரோல் என்னன்னு அறிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரு மக்கு பைய பாஸ் ஆகி போற வரைக்கும் பாடம் நடத்த வேண்டிய வேலை என்னோடதுங்கிறத வாத்தியார் புரிஞ்சுக்கணும். எத்தனை வாத்தியார் அந்த லெவலுக்கு தானே புரிஞ்சுக்கிட்டாரு? இப்ப பாருங்க, 10 to 5 பாடம் நடத்தி சம்பளம் வாங்குற வாத்தியார்னு யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளம் மட்டுமே கிடைக்கும். அவனை அறிவாளி ஆக்காமல் ஓய்வதில்லை என்று குருவின் ஸ்தானத்தை யார் அறிந்தார்களோ அவர்களுக்கு சம்பளத்தை தவிரவும் மரியாதை, வணக்கம், என்றைக்கும் தெய்வ அந்தஸ்து இவை அனைத்தும் சேர்த்து கிடைக்கும். அப்போ நீங்க எந்த லெவலுக்கு உங்களை உலகத்துக்கு தர்றீங்களோ, உன்னை அறிதல்ல தருகிறீர்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு உலகம் திருப்பி செய்ய முடியும். இது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். குரு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார், 10 பசங்களை வச்சு. ஒரு பையன் திருடிட்டான், ஒரு மடாலயம் அதுக்குள்ள பாடம் சொல்லி கொடுக்காரு. குரு ஒரு பையன் திருடிட்டான், எல்லா பையனும் பிடிச்சிட்டான், கையோட கொண்டாந்து வாத்தியார் நிறுத்தினான். இவன் வந்து திருடிப்பான், அந்த பையன் திருட்டு பையன் இனிமே இந்த மடாலயத்தில் இருக்கக்கூடாது, இவனை வெளியே அனுப்புங்க அப்படின்னு. குரு சொன்னார், அவனுக்கு தெரியலடா, அவனை பாவம் விட்டுடுங்க, திருட மாட்டான், இனிமே அவன் திருட மாட்டான், நீ ஒன்னும் கவலைப்படாதா ராஜா, இனிமே நீ திருடாத, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்கணும், இன்னொருத்தர் பொருளை எடுக்கக்கூடாது, தப்புன்னு உனக்கு தெரியலையா, எல்லாம் அறிவுரையும் சொன்னார். பரவாயில்ல, எல்லாம் சேர்ந்து போய் விளையாடுங்க, இனிமே அவன் திருட மாட்டான்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த பையன் திருடிட்டான், பசங்கள்லாம் கையோட பிடிச்சிட்டான். திரும்பி கொண்டாந்து வாத்தியார் நிறுத்தினான். நிறுத்திட்டு சொன்னா, இந்த பையன் மறுபடியும் திருடுனா நாங்க பிடிச்சிட்டோம், அதனால இவனை பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே அனுப்புங்க, நம்ம மடாலயத்தை விட்டு வெளியே அனுப்புங்க. வாத்தியார் சொன்னார், அனுப்ப முடியாது. 9 பையனை ஒன்னா சேர்ந்து சொன்னா, இப்ப நீங்க அவனை அனுப்பலன்னா இந்த திருட்டு பையனோட நாங்க இருக்க மாட்டோம், நாங்க 9 பேர் வெளியில போயிடுவோம். வாத்தியார் சொன்னார், போலாம், நீங்க 9 பேர் வெளியில போலாம், அவனை அனுப்ப மாட்டேன். அவன் கேட்டா, திருட்டு பையில வச்சுக்கிறேங்கிற மடத்துல ஸ்டூடெண்டா நாங்க இவ்வளவு நல்லவங்க, எங்களை வெளியே போன்னு சொல்றீங்க. குரு சொன்னார், ஒரு குருவோட வேலை என்ன தெரியுமா? நல்லது கெட்டது என்னன்னு கத்து கொடுக்கறது தான். உங்க 9 பேர் தான் தெரிஞ்சு போச்சு, எது நல்லது எது கெட்டதுங்கிறது விளங்கிருச்சு, நீங்க பாடம் முடிஞ்சாச்சு, வெளியே போலாம். அவனுக்கு இன்னும் பாடம் முடியல, ஏன்னா எது நல்லது கெட்டதுங்கிறது அவனுக்கு இன்னும் புரியல. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா அவனுக்கு புரியும்படியா சொல்ல எனக்கு தெரியல.
நான் போன தடவை சொன்னது ஃபெயிலியரா போச்சுன்னு சொன்னா அவன் மட்டும் தோத்து போல, சரியா சொல்லலன்னு நானும் தோத்து போயிருக்கிறேன். அதனால அவன் தான் எனக்கு உரைக்கல். என்னைக்கு அவன் புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு தான் நான் சரியான வாத்தியார். இந்த மாதிரி லைஃப்ல ஒன்னொன்னு நம்ம உணர ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, நம்ம இருக்கிற இடமே வேற, இருக்கிற தளமே வேற. இப்போ என்னுடைய வேலை ஸ்பீக்கர், ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் அப்படின்னா இன்னைக்கு சொல்றேன் 5 ஜோக் இருந்தா போறோம், ஆயுள் முழுக்க ஒருத்த பேச்சாளரா இருக்கலாம். ஏன்னா ஊர் மாதிரி ஊர் பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதானே. 5 ஜோக்கு பேசிக்கிட்டே இருந்தா எல்லா ஊர்ல கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் என்னுடைய ரோலை நான் புரிஞ்சுக்கணும். என்னன்னா இது டேப் ஆகி போயிட்டா நம்ம கதை அது என்ன ஆறுது? அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் இங்க வந்து கேட்டுட்டு அந்த ஊர்ல போய் உட்கார்ந்தா என்ன ஆறுது? இது சாதாரண ப்ரொஃபஷன். அடுத்தது ஒரு 2 மணி நேரத்தை அவங்களுடைய பொன்னான நேரத்தை விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, அந்த 2 மணி நேரத்தில் அவர்கள் பெறுவதை மட்டுமே நான் தருவேன் என்று சொன்னால் நான் சாதாரண சொற்பொழிவாளன். 2 மணி நேரத்தில் அவர்கள் பெற முடியாதவற்றை எல்லாம் தருவேன் என்று சொன்னால் நான் மிக உயர்ந்த நிலைக்கு என்னை உயர்த்திக் கொள்ளுகிறேன் என்று பொருள். அப்ப என்னுடைய ஆழ அகலத்தை, இந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய ஆழ அகலத்தை, என்னுடைய உயர நீளத்தை சரியாக சொன்னால் என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். என் விஸ்வரூபத்தை நான் தீர்மானிக்கிறேன். நான் ஓரங்கல மனிதனாக வாழ்ந்து செத்து போகலாம், அல்லது ஆகாசத்துக்கும் மண்ணுக்கும் இடையில இருக்கிற விஸ்வரூபியாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். இப்படி நீங்கள் பார்க்கிற ஒவ்வொரு தொழிலிலும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் உயர நீளத்தை, அகல ஆழத்தை நீங்கள் தீர்மானிக்கிறீர்கள். Subscribe and like my channel. Thank you very much.